கல்யாண மாலையில் ஐஸ்வர்யா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 2 பொண்ணுங்கங்க சார். சரிம்மா. மொதல் பொண்ணுங்க சார். சரி. 2வது பொண்ணு காஸ்டியூம் டிசைனர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா. சரி. எங்களுக்கு படித்த மருமகனும் எனக்கு படித்த நல்ல வேலையில் இருக்கிற நல்ல வேலையில் இருக்கிற பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரிங்க சார். பிஸ்னஸ் பண்ணுற பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவராக வேணும். ஆமாங்க சார். வெரி குட்மா. ரைட். ஓகே. எங்களுக்கு மகனாக வேணுங்க சார். வாணி செட்டியார்லேருந்து எதிர்பார்க்குறேங்க. சரிம்மா. ரைட்டோ. சொல்லுங்கள் ஐஸ்வர்யா, என்ன படிச்சிருக்கிறீங்க? நான் பிசிஏ முடிச்சிருக்கேங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் அரிசி மண்டி வச்சுருக்கிறேங்க. எங்கள் கடையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்பாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. அப்பாவோட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறீங்க. சரி. கணவன் எப்படி வேணும்? நல்ல குணம் கொண்டவங்களா, நல்லா படித்து நல்ல ஒர்க்கில் இருக்கவங்களா வேணுங்க. நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிறவர், இல்லை பிஸ்னஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லவராக வேணும் மொத்தம். அதே மாதிரி கிடைப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சக்கூடிய ஒரு சிறந்த கணவன் கிடைப்பாங்க, நல்ல மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் ஐஸ்வர்யா, பதிவு எண் 756726, வயது 21, பிசிஏ முடித்தவர், ஈரோடில் வசிப்பவர். இவர் பிசினஸில் உள்ள அல்லது பணிக்கு செல்லும் பட்டதாரி வரனை எதிர்பார்க்கிறார். ஐஸ்வர்யா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் முரளி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது 35, பிகாம் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் பில்டிங் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும் நினைக்கிறாரு. முரளி நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நித்யானந்தன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, எம்டெக் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. நித்யானந்தத்தின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் முனிராஜ் அவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சொந்த ஒரு ஸ்டீல் வித்து சார். ஓகே. சாலியர் நெசவாளர், முதலியார் பிரிவு. சரிங்க. இப்போ வந்து பையன் எம்காம் படிச்சுக்கிறாரு. ஓகே. ஸ்டேட் பேங்க்கில் வேலை செய்கிறாரு. சரி. கூட பிறந்த பையன் 2 பேர் இருக்கிறாங்க. சரிங்க. நம்ம கல்யாணம் மேலே தான் முயற்சி பண்ணி பார்த்துன்னு இருக்கிறேன். சரி. இந்த பையன் வந்து கொஞ்சம் ஊனமுற்றராகிறாரு. சரி. அதனால் கொஞ்சம் என்ன அவருக்கு ப்ராப்ளம்? போலியோவில் 2 காலம் கொஞ்சம் இருக்குது. ஒரு காலம் நிற்பார். சரி. ரைட். மற்றபடி நல்லா திறமையாக நல்லா எல்லாம் செய்வார். சரிங்க. அவர் போக்குவரத்துக்கு பஸ் ஏறுறது, ஆட்டோ ஏறுறது எல்லாம் தனியாக பண்ணிட்டு இருக்கிறாரு. மருமகள் எப்படி வேணும்? மருமகள் வந்து அவரை அனுசரிச்சுக்கிற மாதிரி, ஓகே, அவருக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற மாதிரி ஒரு மினிமம் 10-12 படித்தா பரவாயில்ல. ஓகே. நல்ல ஆதரவாக இருக்கிற மாதிரி நல்ல பெண் வேணும் இல்லையா? அதே மாதிரி நல்ல பெண் கல்யாண மாலை மூலமாக முனிராஜுக்கு மனைவியா உங்களுக்கு சிறந்த மருமகளாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே முனிராஜ், பதிவு எண் 601733, வயது 29, எம்காம் முடித்தவர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சென்னையில் பணியில் உள்ளவர். போலியோவால் 2 கால்களும் பாதிக்கப்பட்டவர். இவர் ஓரளவு படித்த அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். முனிராஜ் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, பிகாம் மேலும் MBA பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூரில் மத்திய அரசு பணியில் இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. நந்தினி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் ரம்யா திலகம் இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, BDS பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் டாக்டராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. டாக்டர் ரம்யா திலகம் விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பூர்வ ஜென்மத்திலேயே கொஞ்சம் அந்த நீங்கள் எல்லாம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் சொன்னேன், பூர்வ ஜென்மத்திலலாம் நாங்கள் படிக்கலைங்க, நான் இந்த ஜென்மத்தில் தான் உழைச்சி படித்தேன். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு. BE MBA, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்குனவன். MNCல நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல். தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா. ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்சம் பாய். உனக்கேத்த பையன்மா. அருமையா சமைப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா. மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா புரிஞ்சிருக்கு. பேரு
அபிதா கொச்சலாம்பாள். அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம். கார்த்திக். நைஸ் காம்பினேஷன். அனு, கார்த்திக். அப்புறம் என்ன முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ் kmmatrimony.net தளம். திருமண திருவிழா. கல்யாணம்னா கல்யாண மாலைதான். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கொரு படிக்கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு, மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. US டாலஸில் நடைபெற்ற கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வெற்றியின் பாஸ்வேர்டு உழைப்பே திருமதி கீதா அருணாச்சலத்தின் உரை சென்ற வார தொடர்ச்சி. பாவேஷ் பாட்டியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், மிக சாமானியர். அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கார். அவருக்கு கண் தெரியாது. கண் அதாவது பார்வை குறைபாடு, மஸ்குலர் டீஜெனரேஷன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு 23 வயதில் முழுவதுமாக கண் பார்வை போய்விட்டது. அவர் ஆனால் அதற்காக மனம் தளராமல் அந்த குறைபாடுடனே படித்து ஒரு ஹோட்டலில் ஒரு அக்யூப்ரெஷர் கற்றுக்கொண்டு அதில் வர்ற பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்குறார். எப்படின்னா முதல்ல 5 கிலோ மெழுகு வாங்கி காலையில் வேலை, இரவு முழுவதும் மெழுகுவர்த்தியை தயார் செய்து தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு அந்த மெழுகுவர்த்தியை விற்று கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து, அதாவது இன்றைக்கி கிடைக்கிற லாபத்துலேருந்து ஒரு 25 ரூபாய் எடுத்து அடுத்த நாள் மெழுகு வாங்க காசு சேர்த்து வைத்துக்கொள்வாராம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடைசியில் இன்றைக்கி அவர் ஒரு மல்டி க்ரோர் பிஸ்னஸ், அதாவது ஒரு நாளைக்கு 25 டன் மெழுகு உற்பத்தி செய்யும் ஒரு நிறுவனத்திற்கு சொந்தக்காரர். அவ்வளவு உழைப்பு, இரவெல்லாம் உழைத்து, அப்படி அதாவது வெற்றி காண்பதற்கு உழைப்பு ஒன்றுதான் தேவை அப்படின்னு அதை அவர் நிரூபித்திருக்கிறார். வள்ளுவரை திருப்பி சொல்லணும், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிறார். அதாவது தெய்வத்தாலே உனக்கு உதவ முடியலன்னா கூட நீ எந்த அளவுக்கு உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உனக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். நான் சென்ற ஆண்டு 1330 குறள் சொன்னேன். அதுக்கு எல்லாருமே பாராட்டினாங்க. நண்பர்களில் சிலர் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன கீதா, உங்களுக்கு ரத்தத்திலேயே இருக்கும் அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு படி மேலே போய், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பூர்வ ஜென்மத்திலேயே கொஞ்சம் அந்த நீங்கள் எல்லாம் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. நான் சொன்னேன், பூர்வ ஜென்மத்திலலாம் நாங்கள் படிக்கலைங்க, நான் இந்த ஜென்மத்தில் தான் உழைச்சி படித்தேன். ஆனால் வெறும் ஆர்வம் மட்டுமே இருந்தால் வெற்றி காண முடியாது, அது பகற்கனவாகிவிடும். வெறும் ஆர்வம் மட்டும் இருந்தால் அந்த ஆர்வம் என்னவோ அந்த குறிக்கோளை நோக்கி உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மால் வெற்றி காண முடியும். இந்த 1330 குறள் சொன்னதற்கு 4 மாதங்கள் குறளை படித்து விட்டேன். ஆனால் அதை முதலிலிருந்து கடைசி வரை ஒரே வரிசைப்படி சொல்வதற்கு சுமார் 100 முறை அந்த குறளின் முதல் வார்த்தையை எழுதி கொண்டே சொல்லி பார்த்திருக்கிறேன். சுமார் 50 முறையாவது முழு குறளையும் முதலிலிருந்து கடைசி வரை எழுதி பார்த்திருக்கிறேன். அந்த உழைப்பு தான் எனக்கு அந்த வெற்றியை தந்தது. பொதுவாக என்ன ஒரு கருத்துனா, ரொம்ப வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்களை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஏதோ தனியாக ஏதோ திறமை இருக்கிற மாதிரி, அவங்களுக்குன்னு இது ஒரு அசாத்தியமான ஒரு சக்தி இருக்குது, அதனால தான் அவங்க இவ்வளோ புகழ் பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோன்றுவது இயல்பு. ஆனால் அது உண்மை அல்ல. அவர்களுடைய வாழ்க்கையை உற்று நோக்கினால் அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். இசை மேதை பீத்தோவன் அவர்கள் ஒரு முறை பியானோ வாசிக்கிறாரு. அரங்கமே அப்படி அதிர்கிறது கைதட்டலில். அப்பொழுது ஒரு பெண்மணி அந்த பீத்தோவன் அவர்களின் கையை பிடித்து கொண்டு, இந்த கரம் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்த கரம் என்று பாராட்டுகிறார். அப்பொழுது பீத்தோவன் சொல்கிறார், இது அதிர்ஷ்டம் செய்த கரங்கள் அல்ல, தினமும் 10 மணி நேரம் பயிற்சி செய்த கரங்கள் என்று. இப்படி தனி மனித வெற்றிக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வெற்றிக்குமே உழைப்பு மட்டுமே காரணமாக இருக்க முடியும். 2ஆம் உலகப் போரில் ஜப்பான் மண்ணோடு மண்ணாகி போனது, சாம்பலாகி போன அந்த ஜப்பான் இன்று சரித்திரம் படைத்து கொண்டிருப்பது எதனால்? அந்த மக்களின் அயராத உழைப்பினால் தான். வள்ளுவர் சொல்கிறார், ஊழையும் உப்பக்கம் காண்போம் உழைவின்றி தாழாத உயற்றுபவர். இமைப்பொழுதும் சோர்வில்லாமல் உழைத்தால் விதியையும் வெல்லலாம். இன்னைக்கு என்டிஎஸ்ல இவ்வளவு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அப்படி அதுக்கு என்ன காரணம்னா, எந்த எதிர்பார்ப்பும் இன்றி அத்தனை தன்னார்வ தொண்டர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அயராத உழைப்பு மட்டுமே உலகிற்கு உங்களை அடையாளம் காட்டும்.
மனித குலத்தையே வளமாக்கக்கூடிய ஒரே வழி உழைப்பு மட்டுமே. எனவே உழையுங்கள், வாழ்வில் உன்னதமடையுங்கள். நன்றி, வணக்கம். அதுக்கு இவன் ஒன்று, போன ஜென்மத்தில் சோம்பேறியாக இருந்ததுக்கு இப்போ தண்டனை கொடுக்குறியே, ஓன் சோம்பேறித்தனத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னா? கடவுள் சொன்னார், இந்த வாய் இருக்குல்ல, அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு தமிழ் பேச்சாளராக தான் பிறப்பான்னார். வெற்றியின் பாஸ்வேர்ட் தகுதியே. பேச வருகிறார் திரு சிவகுமார். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் ஆனந்த் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நான் வந்து சென்னை அணுமின் நிலையம் மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் டிஐயில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேன். சரி. எனக்கு வந்து 2 பசங்க. சரி. பெரிய பையனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி பெங்களூரில் செட்டில் ஆகிருக்காரு. சரி. அவருக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக தேடி கடைசியில் கல்யாண மாலையில் பதிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அமைஞ்சது இங்கேருந்து. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் இங்கே சொல்ல. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 1 இயராக ட்ரை பண்ணுறேன். கடைசி கல்யாண மாலை மோகன் மூலமாக தான் வரணும்னு வந்திருக்கீங்க, சார் மூலமாக இங்கிருந்து. அதனால் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் இங்கேருந்து. ஓகே ஓகே. சீனியர் அசோசியேட்டாக டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணுறாரு சென்னையில். சரி. நல்ல சாஃப்ட் ஸ்போக்கன், வெரி குட், நல்ல அட்ஜஸ்டபிள். அவருக்கு வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி ஒரு பொண்ணு, நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வெரி குட் நல்ல பொண்ணாக. வேலைக்கு போகிறது போகாதுங்க, அவங்க இஷ்டம். கிராஜுவேட் பொண்ணாக இருக்கணும். ஓகே, அதுதான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். நாங்கள் வந்து பிராமின் ஐயர் கம்யூனிட்டி. சரி. பிரகஜர்னோம் சப்காஸ்ட் எது இருந்தாலும் பரவாயில்ல, ஐயருக்குள்ள ஐயர் பிராமினில் இருந்தால் போகிறீங்க. சரி, சொல்லுங்கம்மா. ஆனந்த் வந்து நல்ல பையன். சரி. அவன் வந்து நல்ல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய பையன். சரி. அதனால் நல்ல பொண்ணை எங்களுக்கு ஏற்ற மருமகளாக வந்து அவனையும் நல்லா பார்த்துட்டு எங்களையும் நல்லா பார்த்துக்கூடிய பொண்ணாக வரணும். வெரி குட், ரைட். அதே மாதிரி கிடைப்பாங்க. ரைட். ஆனந்த் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு டிசிஎஸ் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. நான் வந்து கொஞ்சம் சைலண்ட் இன் நேச்சர். சரிங்க. அண்டு மோர் ஒர்க் ரிலேட்டடாக இருப்பேன். சரி. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டைமில் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜோவியலாக இருப்பேன். அண்ட் எனக்கு வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும்னு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வெரி குட். எனக்கு சிங்கிங் வந்து வரும். சரி. ஸோ எனக்கு எப்படின்னா நல்ல ஒரு எனி டிகிரி படிச்சுட்டு நல்ல அட்ஜஸ்டபுளாக என்னையும் எங்கள் அப்பா அம்மாவையும் பார்த்து குடும்பத்தை அனுசரித்து போகிற மாதிரி ஒரு வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். வெரி குட், ரைட். ஓகே. அவங்க வந்து வேலைக்கு போகாது அவங்க விருப்பம், அவங்களோட விருப்ப பிரகாரம் இருக்கலாம், அவங்க இருக்கலாம். ரைட். ஓகே. ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி ஒரு நல்ல பெண் வந்து உங்களுக்கு மனைவி அமைவாங்க, சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். வி ஆனந்த், பதிவெண் 634524, வயது 31, பிகாம் எம்பிஏ ஃபினான்ஸ் முடித்தவர், சீனியர் ப்ராசஸ் அசோசியேட்டாக டிசிஎஸ்ஸில் சென்னையில் பணியிலுள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஆனந்த் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் தாரிணி தேவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இது 27, பிஇ பண்ணியிருக்கிறாங்க, MSW மேலும் MA யூஎஸ்ல பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ்ல டெக்ஸஸ்ல இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற யூஎஸ்ல இருக்கக்கூடிய நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. தாரிணி தேவியின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் பிரீத்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, MSc பண்ணியிருக்கிறாங்க, பிஜி மேலும் ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. பிரீத்தியின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜெயந்தி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்களுக்கு அரியலூர் மாவட்டங்க. சரி. செந்துறை பக்கம் எங்களுக்கு. சரி. தமிழ்நாடு மின்சாரத்தில் வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன். சரி. ஒரு பொண்ணு ஒரு பையன் தாங்க. ஓகே. பொண்ணு தான் பெருசு. ஓகே. MSc கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இங்கே சென்னையில் வேலை பார்க்குதுங்க. சரி. நல்ல பையனா கல்யாண மாலை மூலமாக ஆனால் பிஇ ME இந்த மாதிரி நல்ல படித்த பையனா, நல்லா படித்தா நல்லா வரணும்னு பார்க்க. வெரி குட். வேலையில் சென்னையிலே இருந்தாலும் பரவாயில்ல. சரி. கம்யூனிட்டி ஆதி திராவிடர். ஓகே. வெரி குட், ரைட். ஓகே. நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல குணங்களுடைய நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கிற சிறந்த பையன் வந்து ஜெயந்திக்கு கணவராக உங்களுக்கு அருமையான மருமகனாக கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் ஜெயந்தி, பதிவெண் 744537, வயது 26, MSc கெமிஸ்ட்ரி முடித்தவர், சென்னையில் தனியார் நிறுவனத்தில் பணியிலுள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரே எதிர்பார்க்கிறார். ஜெயந்தி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வீரமணிகண்டன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, BBA MCP மேலும் PGDM பண்ணியிருக்கிறாரு. காஞ்சிபுரத்தில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. வீரமணிகண்டன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் உஷா ராணி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. சேலத்தில் இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. உஷா ராணி எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. போன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். கொடிகட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. நெக்ஸ்ட் சிவகுமார் சார். அவரோட இதுவே பாணியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப இயல்பான விஷயங்களை அழகாக சொல்லுவார். அவர் வந்து ஒரு வெற்றியோட பாஸ்வேர்டு தகுதி தான். ஏன்னா ஒரு வெற்றி கிடைக்கணும்னா முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கணும். அந்த தகுதி இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத அழகாக சொல்ல வர. டேலஸ் தமிழ் சங்கத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கும் நண்பர்களே, சகோதரிகளே, வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மோகன் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற பேச்சாளர்களே, இங்கே லட்சக்கணக்கில் கூடியிருக்கிற அருமை தமிழ் பெருமக்களே, நான் விளையாட்டுக்காக சொல்லவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கடல் தாண்டி வந்த பின்னாலும் கன்னி தமிழை மறக்காத ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் 1000 பேருக்கு சமம் என்பதால் லட்சக்கணக்கில் உங்களை பார்க்கிறேன். பொதுவாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சரியாக நடக்கலை அப்படின்னா அவ்வளவுதான்ப்பா கோவிந்தா கோவிந்தா அப்படிம்பாங்க. ஆனால் அமெரிக்க தமிழ் சங்கங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி நன்றாக நடக்க வேண்டும் என்றால் கோவிந்தா என்றால் போதும், நீதியை அவர் பார்த்து கொள்வார். வெகு அழகாக எனக்கு முன்னால் எல்லோரும் பேசியிருக்கிறார்கள். அதாவது இப்படி சொல்கிறேனே, ஆரோக்கியமான சிந்தனைகளை உழைத்து முயற்சி செய்து அதை நேர்மையாகவும் புதுமையாகவும் வழங்குகிற அரங்கம் இந்த பேச்சரங்கம். ஆனால் இப்படியெல்லாம் இதை சொல்லுவதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி இருப்பதனால்தான் இவர்கள் மேடையிலே அமர்ந்திருக்கிறார். வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல, வெற்றியை பற்றி பேசுவதற்கு கூட ஒரு தகுதி இருக்க வேண்டும். நீங்கள் நம்ம டாக்டர் பாரம்பரிய உணவுகளை பற்றிலாம் சொல்கிறப்போ நம்ம அப்படியே மெய் மறந்து சிலிர்த்து போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன காரணம்? அதை சொல்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்குது. 5 நாள் அவரோட தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். எது சாப்பிட்றதா இருந்தாலும் இது சாப்பிட்லாமா டாக்டர்னு கேட்டுட்டு தான் சாப்பிட்றேன். டாக்டர் பிஸா சாப்பிட்லாமான்னு அல்சர் வந்துருன்றாரு. டாக்டர் நூடுல்ஸ் சாப்பிட்லாமான்னு கேன்சர் வந்துருன்றாரு. டாக்டர் பர்கர் சாப்பிடுவான்னு பல்வலி வந்துருன்றாரு. ஆனால் அவர் மட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன டாக்டர் இதுன்னு? ஆமாம், இதெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்தா தானே எதெல்லாம் கூடாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியுன்றார். எல்லாம் ஒரு வில்லத்தனம்பாங்களே, அந்த மாதிரி கடவுள்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், நான் என்ன தொழில் பண்ணாலும் நஷ்டமாக தான் வந்துட்டுருக்கு, லாபமே வரமாட்டேங்குது, நானும் கடுமையாக உழைக்கிறேன். கடவுள் சொன்னார், அது காரணம் நீ போன ஜென்மத்தில் சோம்பேறியாக இருந்தப்பா, அதுக்கான தண்டனை தான் இப்போ உனக்கு லாபம் கிடைக்கல அப்படின்னார்.
அதுக்கு இவன் ஒன்று, போன ஜென்மத்தில் சோம்பேறியாக இருந்ததுக்கு இப்போ தண்டனை கொடுக்குறியே, உன் சோம்பேறித்தனத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுன்னா கடவுள் சொன்னார், இந்த வாய் இருக்குல்ல, அடுத்த ஜென்மத்தில் நீ ஒரு தமிழ் பேச்சாளராக தான் பிறப்பான்னார். பெருமக்களே, கடவுள் அப்படி சொன்னது சாபம் அல்ல, வரம் என்று நான் நினைக்கிறேன். அந்த வரம் கிடைத்த காரணத்தினால்தான் கடல் தாண்டி வந்து உங்களை காணுகிற பெருவாய்ப்பு எங்களுக்கு கல்யாண மாலை மூலம் கிடைத்திருக்கிறது. ரொம்ப அருமையாக எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இப்பொழுது தகுதி என்று பேச வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தகுதி பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறதுலாம் கேட்கப்படாது. மீரா மேடம் கொடுத்ததுனால நான் பேசுகிறேன், அவ்வளவுதான். இப்படி யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயத்திலேயும் அதை சீரும் சிறப்புமாக செய்து இறுதியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் யூ ஷுட் டிசர்வ் தட். டிசர்விங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் இப்படி சொல்கிறேனே, எந்த ஒரு மனுஷனுக்குமே 2 லைஃப் உண்டு. ஒன்று ஃபேமிலி லைஃப், இன்னொன்று ப்ரொஃபஷனல் லைஃப். லைஃப் 2 இருந்தால் தப்பு இல்லை. பரவாயில்ல, அழகாக ஃபில் அப் த பிளாங்க்ஸ் பண்ணுறாங்க. வெரி குட். குடும்ப வாழ்க்கையில் ஒருவர் வெற்றிகரமாக இருக்க வேண்டும்னா, சார் நீங்க நினைச்சு பாருங்க சார், இந்த தலைமுறையில் திருமணமான 2 ஆண்டுகள் 3 ஆண்டு காலத்திலேயே டைவர்ஸ், விவாகரத்துன்னு போய் நிற்கிறாங்க. என்ன காரணம்? அவர்கள் மாப்பிள்ளையாகவும் மணமகளாகவும் இருப்பதற்கு தான் தகுதி பெற்றிருக்கிறார்களே தவிர ஒரு நல்ல கணவனாகவும் மனைவியாகவும் இருப்பதற்கான தகுதி இல்லை. இல்லைன்னா எங்க 2 வருஷம் 3 வருஷத்துல SMS டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். அதனால தான் ஒருத்தன் புது கவிதை எழுதினா, பெண் பார்க்க சென்றேன், ஒரு தேவ மின்னல் வந்து போனது, ஆனால் அப்போது தெரியவில்லை இது இந்த இடி இடிக்கும் என்றுனா. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 20வது மாடியிலிருந்து ஒரு ரூம்லேருந்து அவர் ஃபோன் பண்ணார் கீழே இருக்கிற மேனேஜருக்கு. யோ, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய ஆர்கியூமெண்ட்டியா சண்டையாக நடந்துட்டு இருக்குது, அவள் ஜன்னலை திறந்து கீழே குதிச்சிருவேன்றா, உடனடியாக நீ வா அப்படின்னா. அந்த மேனேஜர் சொன்னார், சார் இதெல்லாம் உங்கள் பர்சனல் மேட்டர் சார், நான் எப்படி சார் இதுக்குள்ளே யோ அந்த ஜன்னலை திறக்க வரலையா, அதுக்கு தான் உன்னை கூப்பிட்றேன், சீக்கிரம் வாங்க. இல்லறத்தில் வெற்றி பெறுவதற்கு என்ன அடிப்படையான தகுதி? ஒரே ஒரு தகுதி இருந்தால் போதும். அந்த ஒரு தகுதி இருந்த காரணத்தினால்தான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அதன் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இன்னாடேன்னு பாரதி நம் குடும்பத்தை அடிப்படையாக இந்திய தேசத்தின் பெருமைக்கு காரணமா சொன்னான். ஒரே ஒரு தகுதி இருந்தா போதுங்க, வென்று விடலாம், இல்வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். என்ன தகுதி? நம்முடைய இந்திய வடநாட்டில் கபீர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், எனக்கும் என் வீட்டுக்காரிக்கும் எப்போ பாரு சண்டை தகராறு, சாமி நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும்னு. அவர் சொன்னார், அப்படியா உக்காரு அப்படின்ட்டு. உள்ளே திரும்பி சொன்னார், நான் ஒரு புத்தகம் படிக்கணும், ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வரையான்னார். அப்போ மத்தியானம் 1 மணி பட்டப்பகல். அந்த அம்மா ஒன்றுமே பேசலை, கொண்டு வந்து ஒரு விளக்கை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து, நாங்கள் 2 பேரும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பால் தரையா அப்படின்னாங்க. ஓ தரங்க அப்படின்ட்டு அந்த அம்மா அவசரத்தில் பாலில் சர்க்கரைக்கு பதிலாக உப்பை மறந்து போய் போட்டுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு இவர் கீழே வச்சாரு. அந்த அம்மா டம்ளர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வர்றப்போ, எங்கள் பால் எப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னாரு. வந்தவன் காலில் விழுந்து, சாமி புரிஞ்சு போச்சுன்ட்டு எந்திரிச்சு போனான். விஷயம் புரியுதுங்களா? பகல் நேரத்தில் கணவன் விளக்கு கேட்டால் அதை கேலி பேசாதவளாக ஒரு மனைவியும், மனைவி சர்க்கரைக்கு பதிலாக உப்பை போட்டு விட்டால் அதற்காக குறை சொல்லாதவனாக ஒரு கணவனும், இப்படி கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொண்டால் அந்த தகுதி ஒன்றே இல்வாழ்க்கை மகிழ்ச்சியாக ஆக்கும். த என்பது தன்னம்பிக்கை, கு என்பது குறிக்கோள் தெளிவு, தி என்பது திறமை. நான் வெல்வேன் என்கிற தன்னம்பிக்கையோடு உன் குறிக்கோளை நோக்கி தேவையான திறமைகளோடு செல்லுகிறவன் தொழிலில் வெற்றி அடைகிறான். வெற்றியின் பாஸ்வேர்ட் தகுதியே. தொடர்கிறார் திரு சிவகுமார் அடுத்த வாரம். உடனே அம்மா சொன்னாங்க, ஒன்றும் இல்லடா செல்லம், நீ ஒவ்வொரு தடவையும் ஒரு தப்பு பண்ணும்போது அம்மா கஷ்டப்படுவேன், அதில் எனக்கு ஒரு வெள்ளை முடி வந்துடும்னு. பொண்ணு சாப்பிட்டுக்கிட்டே சொன்னா, பாவம் பாட்டிக்கு எவ்வளோ வெள்ளை முடி இருக்கு. நம்ம இந்த உலகம் முழுக்க பார்க்கணும் அப்படின்னா அமெரிக்காவின் ஏதாவது ஒரு மாகாணத்தை வந்து பார்த்தால் போரும், உலகத்தை பார்த்ததாக ஆகிவிடும். நடக்கும்னு சொல்லுங்களேன். அதை சொல்கிறது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஏன் சொல்ல, என்ன நடந்துட்டா? உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.